பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இறைபக்தி டிவி மூலமா உங்களோட பேசுறதுல எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. குருவே சரணம், குருவே துணை. பஞ்சபூதங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் எனது யதார்த்தமான நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிட்டு, இந்த பதிவுல 2026ல ராகு கேது இடப்பெயர்ச்சி நடக்க போகுது. அது சரியா வர்ற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியில இருந்து ராகு பகவான் மகர ராசிக்கும், சிம்ம ராசியிலிருந்து கேது பகவான் கடக ராசிக்கும் போறாரு. இந்த ராகு கேது அப்படிங்கிறது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். இப்போ நம்ம அப்படி வச்சுக்கலாம். இப்ப கும்பராசியில தலைப்பகுதியும் சிம்மத்துல வால் பகுதியும் ஒரு நாகப்பாம்பு இருந்துச்சு. அது இப்ப மகர ராசியில தலைப்பகுதியும் கடக ராசியில வால் பகுதியும் அப்படி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இந்த கடந்த 18 மாதம் எவ்வளவு எல்லாம் நம்ம சாதாரணமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாம் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துற மாதிரி பிரம்மாண்ட காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் மாயாஜால கிரகம், சாயா கிரகம், சர்ப்ப கிரகம், விஷத்தன்மை உள்ள கிரகம், அதே மாதிரி பொருளாதாரத்தை தூக்கி வாரி கொடுக்கக்கூடிய யோக காரகன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ராகு இப்ப மகரத்துல உள்ள வரப்போறாரு. கேது ஞானக்காரகன், ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, கொஞ்சம் நெருக்கடியவும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளையும் ஆன்மீகத்தையும் கொடுக்கக்கூடியது, நிறைய பாடம் கற்பிக்கக்கூடிய கிரகம் இப்போ கடகராசிக்கு வரப்போகுது. இந்த ஒரு ராசி மட்டும் இல்லாம இதுல நிறைய சூழ்ச்சம் இருக்கு. அது எப்படி தெரியுங்களா? இது ஆரம்பத்துல உள்ள நாடி ஜோதிட விதிகள் நம்ம அதிகமா பயன்படுத்துறதுனால எனக்கு அது மைண்ட்ல வச்சுட்டே இருக்கு. இது தகவலா சொல்றேன், நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப மகரத்துல வரக்கூடிய ராகு அவர் கடிகார திசைக்கு எதிர் திசையில தான் நடந்து வந்துட்டே இருப்பாரு. அதனால தனுசு ராசிக்கும் அந்த ராகுனுடைய தாக்கம் இருக்கும். அதே மாதிரி ரிஷப ராசி, கன்னி ராசிக்கு இந்த ராகு பகவானுடைய தாக்கம் இருக்கும். அப்ப மகரம், தனுசு, ரிஷபம், கன்னி, அதாவது மகரத்திலிருந்து திரிகோண வீடுகளும் மகரத்திலிருந்து 12ஆம் வீடும் எல்லாம் ராகுவோட கட்டுக்குள்ள இருக்கும் இந்த அடுத்த 18 மாதம். சிம்ம ராசி இப்ப கேது இருக்கிறாரு, சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவாரு. இந்த கடகம், மிதுனம், அது இல்லாம விருச்சிகம், மீனம், அதாவது கடகராசி, மிதுன ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிகளும் கேது கட்டுக்குள் நிற்கும். மொத்தம் 8 ராசி வந்துருச்சா? எந்தெந்த ராசிகள் ராகு கேதுகளுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, மேஷ ராசி ராகு கேதுனுடைய தாக்கம் இருக்காது. கும்ப ராசி ராகு கேதுனுடைய தாக்கம் இருக்காது. துலாம் ராசி ராகு கேதுனுடைய தாக்கம் இருக்காது. சிம்ம ராசியும் ராகு கேதுனுடைய தாக்கம் இருக்காது. சோ இதுல நீங்க என்னங்க சொல்ல வர்றீங்க? இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஒரு நிஜம் எப்படி இருக்கிறதோ அதுல நிழல் பின்தொடர்ற மாதிரி நம்ம லைஃப்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல உள்ள ராசி கட்டத்து மேல இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய ராகு கேதுகளினுடைய தாக்கம் தான் பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும், ஒரு பலாபலன்களை சுடுபலன்களை ஏற்படுத்தும். அது ஒரு முழு ஜாதகம் ஆய்வு பண்ணும் போதுதான் தெரியும். இந்த பொது பலனா பார்க்கும் பொழுது நம்ம நோ சுகர் கோட்டிங், இந்த ஒளிவு மறைவு இல்லாம ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா, மகர ராசிக்காரங்க, ரிஷப ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, அல்லது மகர ராசியில குரு பகவானோ அல்லது சனி பகவானோ, தனுசு ராசியில சனி பகவானோ குரு பகவானோ, ரிஷப ராசியில சனி பகவானோ குரு பகவானோ, கன்னி ராசியில சனி பகவானோ குரு பகவானோ அமைய பெற்ற ஜாதகங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 18 மாதங்கள் நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு பயத்தை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அவசியம், நம்ம கவனமா இருக்க வேண்டியது. பொருளாதாரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, நம்ம சந்தோஷப்பட வேண்டியது. பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு, இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு, குழந்தை கரு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, செயற்கை முறை கருத்தரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தீராத நோய்களுக்கு பிரச்சனை ஆங்கில மருத்துவம் மூலியமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு அருமையான காலகட்டம். யோக பலன்கள்ல ஒரு பெரிய பணப்புழக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது மகரம், தனுசு, ரிஷபம், கன்னி. என்னங்க 4 ராசிக்கு சேர்த்து ஒன்னா சொல்றீங்க? ராகுனுடைய தாக்கம் அப்படிதான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. அடிப்படையா ஜோதிடம் சார்ந்தவங்களுக்கு, சோதிட ஞானம் உள்ளவங்களுக்கு, இந்த அஸ்ட்ராலஜர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு திரிகோண வீடுகளும்
ஒரே தன்மையில இயங்கும். இப்ப மகரத்துல இருக்கிற அதே கிரகங்களோட நட்சத்திரம் ரிஷபத்திலையும் கண்ணிலே வரும். மகரத்துல இருக்கிற அதே பஞ்சபூத நிலத்தத்துவம் வந்து ரிஷபத்திலையும் கண்ணிலையும் வரும். மகரத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் அது திரிகோண வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். அதே மாதிரி அதனுடைய அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில் இந்த கிரகம் நகர்றதுனால தனுசு ராசியும் அதனுடைய தாக்கத்தை அனுபவிக்கும். இந்த கேது வந்து கடகத்துக்கு போறாருங்க. அது மிதுனத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும், விருச்சகத்தையும் மீனத்தையும் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றீங்களே. கேது என்ன பண்ணுவாரு? இப்போ சிம்ம ராசிக்காரங்க என்ன அனுபவிக்கிறாங்களோ அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்து கடகராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. இப்ப சந்திரன் மேல கேது பயணிக்க ஆரம்பிப்பார். சந்திரன் மனம் ஒரு மாதிரி மனசு இறுக்கமா இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பமா இருக்கும். நிறைய பயணங்கள் முன் பின் ஆகும், தடை தாமதங்கள் ஆகும். உணவுக்கு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத மாதிரி சில சூழ்நிலைகள் வந்து வரும். ஆரோக்கியத்துக்கு அடிப்படையா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவனம் கொடுக்கணும். அளவுக்கு அதிகமான ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கும். நிறைய பாடங்கள் கொடுக்கும். வழக்கமா நம்ம போற பாதையில ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருந்தா இப்ப இந்த கேது நம்ம ரூட்ல வரும்போது நம்மள கேது பிடிக்கும்போது நம்ம பெரிய பெரிய மேடுகள் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்மளை ஆயுதப்படுத்திக்கணும். இந்த கேது மேல சந்திரன் மேல கேது போகக்கூடிய காலகட்டம். சந்திரன் அப்படின்னா பொதுவாக பிரபஞ்சத்துல சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க இந்த ராசிக்கு. அதே மாதிரி ஒளி கிரகங்கள்ல சிவபெருமான் வந்து சூரியனாகவும் சந்திரன் வந்து அம்பாளாகவும் வந்து ரெண்டுமே ஒளி கிரகங்களாக இயங்குறதுனால நம்ம சாதாரணமா சிவ வழிபாடு அம்பாள் வழிபாடு பண்றது நல்ல மாற்றம் தரும். இது மகர ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும். ராகு என்னுடைய ராசி மேல போதுங்க, கேது என்னுடைய ராசி மேல போதுங்க. ஒரு சாதாரணமான சிவ வழிபாடு, சாதாரணமான ஒரு பிரதோஷ வழிபாடு. அடிப்படையா வந்து நான் சொல்றவங்க எல்லாம் பாருங்க, இப்ப மகரம் இருக்கு இல்லையா, மகரம் ரிஷபம் தனுசு கன்னி இந்த திரிகோண ராசிகள் இந்த 12ஆம் ராசி இவங்க எல்லாம் அவசியம் வந்து இந்த ராகுவினுடைய தாக்கம் குறையிறதுக்காக உளுந்துல ஒரு பிரசாதம் பண்ணி நம்ம சிவாலயங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக தரலாம். உளுந்துல ஒரு உணவு பண்ணி பசுவுக்கு தானமாக தரலாம். இந்த ராகுவினுடைய காலகட்டம் நமக்கு பெரிய பாதிப்பு இல்லாம யோக பலன்களை ஏற்படுத்தும். கேது வந்து இப்போ கடகராசி, மிதுனம் ராசி, மேலும் வந்து விருச்சிகம், மீனத்தெல்லாம் வந்து கேது பிடிப்பார். இவங்க எல்லாம் வந்து அதே பிரதோஷ நாட்கள்ல கொல்லுல ஒரு பிரசாதம் பண்ணி சிவாலயங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக தருவது, கொல்லுல ஒரு உணவு பண்ணி பசுவுக்கு தானமாக தந்து பசி தீர்ப்பு நம்ம மகிழ்வது, இதெல்லாம் கேதுவால யோக பலன்கள் ஏற்படும். கண்டிப்பா வந்து இந்த கேதுவால நிறைய வம்புகள் வழக்குகள் வரலாம், நிறைய உறவுகள் கசப்பு ஏற்படுத்தலாம். கவனமாக இருக்கணும். சரிங்களா? இப்ப இது இல்லாம இந்த 12 ராசிக்குமே இந்த ராகு கேதுவனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, மேஷ ராசிக்கு சூப்பரா இருக்கும். ராகுனுடைய தாக்கம் இருக்காது. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பொருளாதாரம் சார்ந்த தொழில் சார்ந்து பெரிய வளர்ச்சி ஏற்படுத்துவார். ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ல வருவாரு. இதுல உக்ர தெய்வங்களுடைய கையில் ஆயுதம் ஏந்திய உக்ர தெய்வங்கள், ஆண் தெய்வங்களுடைய வழிபாடுகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி மனை இடம் சார்ந்து நல்ல விசாரணையோட நல்ல 1க்கு 2 முறை விசாரிச்சுட்டு ஒரு வழிகாட்டுதலோட வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஜெயிக்கலாம். அடுத்து மிதனம் ராசிக்கு 8வது இடத்துல ராகு பகவான் வந்து போயிட்டு இருப்பாரு. இந்த ராகுனுடைய கிரக தாக்கத்தை விட கேதுனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் மிதனத்துக்கு. தனுஸ்தானத்துல இருக்கிறதுனால பணம் காசு முடக்கம் ஏற்படலாம். செலவு பண்றது போறது கவனமா செலவு பண்ண, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுவும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிதனத்துக்கு பார்க்கணும். கொஞ்சம் மனம் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளும் கம்யூனிகேஷன் சார்ந்த சில பிரச்சனைகளும் சந்திக்கலாம். ஒரு இடத்துல வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுட்டு நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கொடுக்கணும். நம்ம 1க்கு 2 முறை நம்மளுடைய ஃபைல்ஸ் செக் பண்ணிக்கணும். நம்மளுடைய அனுப்பின மெசேஜ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். மிதுனத்துல அது மாதிரி வந்து 2ஆம் இடத்தினுடைய கேதுனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். கடகத்துக்கு கடக ராசி மேலே கேது பகவான் வந்து போயிட்டு இருப்பாரு. கண்டிப்பா வந்து குழப்பத்தை தவிர்த்துக்கணும், நிதானமா இருக்கணும். இறை வழிபாடுகள் அதிகமா வந்து இருக்கிறது. பெண் தெய்வ வழிபாடுகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்கமான வழியை கொடுக்கும். அடிப்படையான ஞானத்தையும் அடிப்படையான ஒரு பாடங்களையும் தவிர பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆர்குமெண்ட்டை தவிர்க்கிறது, விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. முக்கியமா இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய வழக்கு போடுறது, அதுக்கு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண்றது இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். ஏன்னா கடகத்துல செவ்வாய் நீச்சம் பெறுவாரு, அதுல வந்து கேது பகவான் போவாரு.
ஆரோக்கியம் சார்ந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இல்லாம நம்மளுக்கு உடம்பு பார்த்துக்கலாம். அவர் சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து போயிட்டு இருப்பாரு. இது வந்து ஆரோக்கியம் சார்ந்த ஆங்கில மருத்துவம் மூலியமாக சில தீர்வுகள் கிடைக்குமே தவிர பாதிப்புகள் வராது. கடன் வந்து பெரிய அளவுல வந்து குடுக்குறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துருவாங்க. நம்ம கடன் வாங்கி மாட்டிக்க கூடாது. தேவையான அளவு மட்டும் கடன் வாங்கி நம்ம பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம். மாத சம்பளத்துல ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. கன்னி ராசிக்கார அன்பர்களுக்கும் தேவையில்லாத பயங்கள் ஏற்படலாம். 1க்கு 2 முறை ஒரு விஷயத்தை விசாரிச்சுட்டு பண்ணும்போது ராகுனுடைய தாக்கம் ஒண்ணுமே பண்ணாது. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்துல வர்றதுனால யோக பலன்கள்ல குழந்தை கரு உருவாகிறது சம்பந்தமான யோக பலன்கள், அதே மாதிரி ஒரு உயிர்கள் மூலமாக நம்ம வந்து பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது. சிலர்லாம் வந்து இந்த ஆடு மாடு பண்ண வைக்கிறது, கோழி பண்ண வைக்கிறது, மீன் பண்ண வைக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பணம் காசு போட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஜோதிடர் ஆலோசனையோட தொழில் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. கன்னிராசிக்கு கவனம் தேவை. தேவையில்லாத பயங்கள் இருக்கணும். பயப்படாம நம்ம வந்து மூவ் பண்ணணும். இதுதான். மேல வந்து துலாம். இப்ப இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்கும், அதாவது 4ஆம் இடத்துல ராகு பகவான் போவாரு. இந்த 4ல ராகு போகும்போதும் வந்து மண், மனை, இடம் சார்ந்த விஷயங்கள்ல அகலக்கால் வைக்கிற மாதிரி சூழ்நிலைகளையும், ஆசைகளையும் முன்னிறுத்துவார். அதுல கவனமா இருக்கணும். கேது பகவான் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு நமக்கு 10ஆம் இடத்துல போவார். கடகம். சரிங்களா? ஒரு ஏறத்தாழ வந்து நம்ம ஒரு பொது பலனா பாக்குறத விட துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 10ல வந்து ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு வெளியில போவாரு. இந்த வெற்றி கிடைச்சாலும் நம்ம யோசிச்சு பாக்குற மாதிரி எல்லாம் இருப்பாரு. அதனால துலாம் ராசிக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. விருச்சிகம் ராசிக்கு கேது பகவானுடைய தாக்கம் திரிகோணத்துல அதிகமா வர்றதுனால நம்ம எப்படி கடகத்துக்கு சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உறவு முறைகள் சார்ந்த விஷயங்கள், பயணம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நேரம் இருக்கிறது. 1க்கு 2 முறை ஒரு விஷயத்தை விசாரிச்சுட்டு பண்றது, இந்த மாதிரி வந்து பண்றது நல்லது. ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல நிற்பாரு. சில விஷயங்கள் யோசிக்கிற அளவுக்கு செயல்படுத்த முடியாம இருக்கிறது, தேவையில்லாம தைரியஸ்தானத்தை உடைச்சு விடுறது, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் வந்து காரணம் மாதிரி வந்து ஒரு 3ஆம் இடத்துல போய் மாட்டிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். லோக்கல்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள், லோக்கல்ல ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால விருச்சிகம் ராசிக்காரர்களும் வந்து கிட்டத்தட்ட அந்த கேது பகவானுடைய கீழ இருக்கிறதுனால சிவ வழிபாடு, இந்த மாதிரி கோயில்ல பிரசாதம் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சிவாலயங்கள்ல நேரம் ஒதுக்குறது நல்லது. தனுசுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும், அதே மாதிரி தனுசு ராசிக்கு ஒரு மெட்ரிகா 8ஆம் இடத்துல கேது பகவான் வருவாரு. ஸோ இதுவும் வந்து ஏறத்தாழ நமக்கு ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகளுக்கான ஒரு காலகட்டங்கள் ஏற்படலாம் தனுசு ராசிக்கு. தனுசுக்கு வந்து தனஸ்தானத்துல 2ஆம் இடத்துல வந்து ராகு வர்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து கவனமா அணுகணும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமா ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். குடும்பத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு சிரமப்படுவாங்க. இந்த காலகட்டத்துல கடன் வாங்கி பெரிய சுமைகள் வந்து சுமக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மகரம் ராசி மேலேயே வந்து சந்திரன் வந்து போயிட்டு இருப்பாரு. உங்களுக்குமே வந்து அனுபவத்தை நிறைய கொடுப்பாரு, பயம் நிறைய காட்டுவாரு, நிறைய நபர்களோட உண்மை முகத்தை ஓபன் பண்ணி காட்டுவாரு. நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும், விசாரிக்க ஆரம்பிக்கணும், ஒரு வழிகாட்டுதலோட போகணும், ஒரு ரிவ்யூ பார்க்கணும், ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சந்தேக கண்ணோட்டத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதா ஒரு கூகுள் ரிவ்யூவாவது பார்க்கணும். ஒரு சாட் ஜிபிடி, இந்த கூகுள் ஜெமினிலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு இது எப்படி இருக்கும் என்னன்னு ஒரு ப்ரிப்பரேஷனோட போறது நல்லது. வேலைக்காக மோசடிகள் நடக்கும். பணம் காசு கொடுத்து வேலை வாங்குற மாதிரியான சம்பவங்கள்ல மாட்டிக்க கூடாது. ஒரு பெரிய பணத்தை போட்டு பணத்தை மல்டிப்ளை பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஸ்டாக் மார்க்கெட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மகர ராசி மகரங்களும் தவிர்க்கணும். அது குடும்பத்துக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரியான காலகட்டம் நம்ம சொன்னோம். ஏற்கனவே குடும்பத்துக்கு தனியா கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதே மாதிரி வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு இத 12ஆம் இடத்துல ஒரு சில மருத்துவ செலவுகள், தேவையான மருத்துவ செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரி பண்ணிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு நாள் வச்சுக்கிட்டே இருக்கேங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்கேன், இப்ப போலாமா அப்படின்னா போலாம். அது மூலமா வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சீக்கிரமா ஒரு ஹீலிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது குடும்பத்துக்கு 6ல வந்து கேது போவாரு. 6ல வந்து கேது போகக்கூடிய காலகட்டம் வந்து 6 வந்து எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, நோய் அப்படின்றது. மேலும் வந்து நம்ம மாத சம்பளம் வாங்குற இடத்துல ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து வரலாம். அது கவனமா மேலதிகாரிகள் கூட இணக்கமா இருக்கிறது நல்லது. வேலை விடுறது, புது வேலையில வந்து பாத்தீங்கன்னாக்க ரிஸ்க் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ராகு கேதுவினுடைய டைம் பீரியட் அவ்வளவு சப்போர்ட்டா இருக்காது. இது வந்து பொது பலன்.
மீனத்துக்கு கேது பகவானுடைய தாக்கம் அதிகமாவே இருக்கும். சரிங்களா? கேது பகவானுடைய தாக்கம் மீன ராசிக்கு திரிகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுல குழப்பங்கள் ஏற்படலாம். ஒரு ஆலோசனையோட பண்றது, ஆன்மீகத்துல நேரம் ஒதுக்குறது, தன்னை தனிமைப்படுத்திக்கிறது, தியானம் பண்றது, மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க பண்ணலாம். ராகு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல நிப்பாரு. இப்ப லாபஸ்தானத்தை மகர ராசியில வந்து பாத்தீங்கன்னாக்க ராகு பகவான் வர்றதுனால ஒரு சில விஷயம் நமக்கு திருப்திப்படாது. என்னதான் பண்ணாலும் வந்து எனக்கு வந்து ஒரு முழுமை இல்லை, ஒரு திருப்தி இல்லை, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. இதுக்குமே வந்து கோயில்ல பிரசாதம் பண்ணி தானமாக கொடுக்கறது, அல்லது பசுக்கு தானமாக கொடுக்கறது, சிவாலயங்கள்ல நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிற மாதிரி இந்த கேதுவினுடைய தாக்கத்தை குறைச்சிக்கணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த, உணவு சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிதான் இந்த 12 ராசிகளுக்கு மேலோட்டமான ஒரு பலன் தான் இது. இதுல நான் மறுபடியும் மென்ஷன் பண்றேன். மகர ராசி, தனுசு ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி, இந்த 4 ராசிகளும் கவனமாக இருக்கணும். ஏமாற்றம் வரலாம். இந்த 4 ராசிகளும் ஆரோக்கியம் சார்ந்த சில பாதிப்புகள் வரலாம். அதுல கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பயங்கள் ஏற்படும். அகலக்கால் வைக்கிற மாதிரி சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் வரும். எல்லாமே கவனமா இருக்கணும். நிறைய யோக பலன்கள், பணம் காசு பழக்கம், இந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களும் இருக்கு. அது நம்ம சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இல்லாத விஷயத்துல நம்மளோட உழைப்பு அத்தனையும் வந்து அங்கீகரிக்கப்படும். நம்ம வந்து கவனமா இருக்கிறத மட்டும் நம்ம நிறைய மென்ஷன் பண்றோம். நல்லது நடந்தா எப்போ நல்லது நடக்கட்டும். அதே மாதிரி மிதுனம், கடகம், விருச்சம், மீனம், இந்த 4 ராசியும் கேள்வி குறிப்பாரு. இந்த 4 ராசிகளும் தேவையில்லாத விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சும்மா யோசிக்கிறது, குழம்புறது, ஒரு எமோஷனல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சஃபர் ஆகாது. ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முடியாம முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் வருது. அடிப்படையான இந்த விஷயங்கள் வரும். ஆன்மீக ரீதியா இறையர்கள் மூலமாக நிறைய நல்லது நடக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு ஒரு பெரிய இவ்வளவு நாள் தெரியாத விஷயத்த தூக்கி அப்படியே ஒரு சின்ன மூமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொடுப்பாரு ஞானக்காரகன் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி ஒரு பெரிய ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த 4 ராசிகளும் வந்து இந்த டைம்ல வந்து ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் பாக்குறது, ஒரு பஞ்சாயத்து பண்றது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, வழக்கு போடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து வேண்டாம். அதுவும் வந்து நான் வந்து மென்ஷன் பண்றேன். மேலும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இது ஒரு பொது பலன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். மேலும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் போனோம் அப்படின்னா சுய ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்கள் மேலேயும் ராகு பகவான் பயணிக்கும் போது, கேது பகவான் பயணிக்கும் பொழுது, பாவங்கள் மேல பயணிக்கும் பொழுது நிறைய வந்து பலாபலன்கள், பொது பலன்கள் வரும். உங்களுடைய சுய ஜாதகம் கொடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியப்படுறீங்கன்னா கண்டிப்பா கொடுங்க. உங்களோட ஜாதகம் ஆய்வு பண்ணி பார்க்கணும். நன்றி. வாழ்க வளமுடன். பொறுமையாக இந்த விஷயம் சம்பந்தப்பட்டு, இந்த ராகு கேது பயிற்சி சம்பந்தப்பட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து பகிர்ந்திருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சில தவறுகள் இருக்கலாம். ஆனால் நான் வந்து பழகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஆய்வு பண்ணக்கூடிய மாணவன் தான். மேலும் சில விஷயங்கள் ஒரு தெளிவான பதிவுகளோட அடுத்த பதிவு வந்து நம்ம வந்து சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.